அரசாங்கம் என்பது ஒரு மூடிய அறைக்குள் நடக்கும் விவகாரம் அல்ல. அது மக்களுக்கு சொந்தமானது. ஒரு அரசு தனது நிதி நிலைமை அல்லது ஒரு முக்கிய பிரச்சனை குறித்து மறைக்காமல் உண்மையை அப்படியே வெளிப்படையாக அறிவிக்கும் அதிகாரப்பூர்வ ஆவணமே வெள்ளை அறிக்கை. இதில் மேலும் என்னென்ன இருக்கும் பார்க்கலாம். அரசின் வரவு செலவு கணக்கு, மாநிலத்தின் ஒட்டுமொத்த கடன், வட்டிச் சுமை மற்றும் கையில் உள்ள நிதி இருப்பு ஆகியவற்றை துல்லியமாக பிரதிபலிக்கும் கண்ணாடியே வெள்ளை அறிக்கை. துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் நடுநிலையான நிபுணர்கள் இணைந்து தரவுகளை திரட்டி இதனை தயாரிப்பார்கள். முந்தைய ஆட்சியில் நிதி மேலாண்மை எப்படி இருந்தது, தற்போது அரசு சந்திக்கும் சவால்கள் என்ன என்பதை மக்கள் நேரடியாக அறியலாம். வெறும் பிரச்சனைகளை மட்டும் சொல்லாமல் அந்த நிதி நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான எதிர்கால திட்டங்களையும் இது முன்வைக்கும். இந்த அறிக்கையின் அடிப்படையில்தான் அரசின் அடுத்த கட்ட பொருளாதார கொள்கைகளும் புதிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளும் அமையும். தமிழகத்தின் கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி உள்ளதாக கூறப்படும் நிலையில் முதல்வர் விஜய் வெளியிட போகும் இந்த வெள்ளை அறிக்கை மாநிலத்தின் பொருளாதார பாதையை தீர்மானிக்கும் மிக முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கா. ஸ்ரீதரன்.